மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றவோ அப்படி உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களிடம் புது ஐடியா இருந்தால் சொல்லுங்க என கேட்டபடி இருப்பீங்க. சோர்வு அடைய மாட்டீங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதில் பாலாத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் வீறி கொண்டு எழுந்து நிற்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி என்பதால் மனித நேயத்துடன் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசியை பொறுத்தவரை திருச்செந்தூர் முருகப்பெருமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சனி. அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு இருக்கவே செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகப்பெரிய கலைநியமிக்கவராக இருப்பாங்க. உங்களிடம் நிதானமாகவும் யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க. வேகமாக செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிக்கக்கூடியவர். வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் நீங்கள் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலில் ஈடுபட்டு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் எங்கே பணம் புகழ் சேர்ந்து கிடைக்குமோ அங்கு வேலை செய்யவே விரும்பக்கூடியவர் தான் இந்த மகர ராசிக்காரங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு இருப்பதால் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. உங்களுக்கு நன்மை தருவதாக கூட இருக்கலாம். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்குது. சிவா அம்சத்தின் சாரமாக சனி இருப்பதால் பெருமாளை வழிபடுவதே மிகவும் விரும்பக்கூடியவர் தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகரத்தை மகர கடல் என்று அழைப்பாங்க. பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சயன கோலத்தில் கோவில் கொண்டிருப்பார். எனவே சயன கோலத்தில் மகாவிஷ்ணு அரகநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. குறிப்பாக திருமடல் மல்லை என அழைக்கப்படக்கூடிய மாமல்லபுரம் தலசயன பெருமாளை வழிபட சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் தான் நட்சத்திரம். மகர ராசி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி திருவோண நட்சத்திரம், மகர ராசி அவிட்ட நட்சத்திரம். இந்த ராசிக்காரர்கள் பொதுவான பலன்களை தெரிந்து அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தெரிந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடைய ஒரு நல்ல ஒரு குறிப்புகள் உங்களுக்கு சொல்லப்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. அதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மேலும் அரசு பதவியில் உள்ள உயர் அதிகாரிகளுடன் நட்பு வைத்து கொள்வீங்க. உங்களுடைய தர்ம சிந்தனை மற்றவர்களுடைய நலனுக்காக பணியாற்ற உங்களை தூண்டும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக கூட அமையலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலம் பொதுவாக சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் வந்து சேரலாம். நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடும். உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு லாபம், தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படலாம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம், புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலுமே நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சிறிய தவறு கூட பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம்.
மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகமான பல நன்மைகள் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய நிதி மேலாண்மையை நீங்கள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகி நிம்மதி தரக்கூடியதாகும். பொருளாதார சிக்கல்கள் படிப்படியாக குறையலாம். புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை. பண பரிமாற்றத்திற்கு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிக்கனமே உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில், சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்களாம், உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லத்தில் அமைதி நிலவ சகிப்புத்தன்மை அவசியம். மகிழ்ச்சி பொங்கக்கூடிய தருணங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இரும்பு மற்றும் கடின உழைப்பு சார்ந்த தொழிலில் உங்களுக்கு லாபம் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மந்த நிலை மாறி சுறுசுறுப்பு அடையும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கால்கள் மற்றும் முழங்கால் வலி ஏற்பட்டு விலகும். இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது நல்லது. கரு நீலம் அல்லது ஊதா நிற மலர்கள் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை தரக்கூடியதாக. எண்ணெய் பலகாரங்களை தவிர்த்து சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டியது ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், ரண ருண ரேகஸ்தானத்தில் புதன் சுக்ரன், சப்தஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்குது. வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம். எழுத்து வகையில் எதிலுமே நீங்கள் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் நல்ல ஒரு முறையில் அனுசரித்து செய்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நீங்கள் கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையில் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும். தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் குறித்த கவலை உண்டாகும். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நன்மை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டி இருக்கும். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆவணங்களை கவனமாக வைத்துக்கொள்வது நன்மை தரும். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சி மேற்கொள்வாங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். கடின உழைப்பின் பேரில் உங்களுடைய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். கலைத்துறையில் தகுந்த மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கலாம். விருந்துகள் கிடைக்கலாம். தேவையான பண உதவிகள் கிடைக்கலாம். கடன் தொல்லைகள் குறையும். தொழில் போட்டியில் நீங்கக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். புதிய வாய்ப்புகளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் புதிய வகுப்புகளில் சேரக்கூடிய ஒரு ஆர்வத்தை காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிகாரமாக விநாயக பெருமான வழிபட்டு வர உங்களுடைய காரிய வெற்றி
குடும்ப கவலை தீரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.